அரசாங்கம் இருக்கின்ற பொழுது அப்ப எதிர்கட்சி தலைவராக இருந்தார் ஸ்டாலின். அப்ப ஊர் ஊரா போனார். திமுக நிர்வாகிகளும் போனாங்க ஊர் ஊரா, திமுக எம்எல்ஏ ஊர் ஊரா போனாங்க. இப்படி ஒரு தென்னையை பார்த்து பெட்ஷீட்டை போட்டு அங்க ஒரு பொட்டி வச்சு அங்க இருக்கிற மக்களை எல்லாம் அழைச்சு உங்களுக்கு என்ன குறை இருக்குது அந்த குறைய கடிதத்தில் எழுதி இந்த பொட்டியில போடுங்க. நான் அந்த பொட்டிய அழகா பெரிய பூட்டை போட்டு திண்டுக்கல் பூட்டை போட்டு அதை கொண்டு போய் நான் வீட்டில் வச்சிருந்து திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த பூட்டை திறந்து பெட்டியை திறந்து அந்த மனுக்கள் எடுத்து தீர்வு காணும் சொன்னார். ஆட்சிக்கு வந்தார். தங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் கடிதத்தை எழுதி அந்த பெட்டியில போட்ட அந்த மனு என்ன ஆச்சு? என்ன ஆச்சு? ஒண்ணுமே காணோம். என்னன்னு கேட்டா கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. கூட்டனுடைய சாவி தொலைஞ்சு போச்சு. எப்படி நாட்டு மக்களை ஏமாத்துறாரு பாருங்க. எதிர்கட்சியா இருக்கின்ற பொழுது மக்களை கவர்ச்சிகரமாக பேசி அந்த மக்களுடைய பிரச்சனை என்ன என்பதை கடித்த மூலமாக எழுதி பெட்டியிலே ஓடுங்கள். ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டியை திறந்து அந்த மனுக்களை நாங்கள் பரிசீலனை செய்து நிறைவேற்றும் என்று சொன்னீங்களே, என்ன நிறைவேற்றி கொடுத்தீங்க? அப்படியே தானே மக்களுடைய பிரச்சனை இருக்குது. எந்த பிரச்சனையும் தீர்க்கலையே.